அம்மா ப்ளீஸ்மா அந்த மரத்தை வெட்ட வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. சும்மா இருப்பா, சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்காத. மரத்துல இருந்து இலை உதிர்ந்து குப்பையாயிடுது, அது போய் டிரைனேஜ்ல மாட்டிக்குது. அதனால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க திட்டுறாங்க. தினமும் அவங்க கூட சண்டை போடுறதே எனக்கு பெரிய வேலையா போச்சு. தங்கச்சி சொல்லமா பாட்டேன், அந்த மரத்தை விக்க வேண்டாம்னு சொல்லமா. நிறைய வாட்டி சொல்லிட்டேன்னு. அந்த மூணாவது வீட்ல அந்த குந்தானி இல்ல, அந்த செவப்பி, அவ பேச்சு தாங்க முடியாம தான் அப்பா வித்துட்டாங்க. மாமரத்துல இருந்து மாங்காய் விழும்போது பொறுக்கி தின்னாங்களே, அப்ப நம்ம ஏதாவது சொன்னோமா? வந்துட்டாங்க. என்ன வேலு, என்ன பிரச்சனை? அது மரத்தை வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். மறந்தானே விடு வேலு. வெறும் மரம் தானேன்னு என்னால நினைக்க முடியல. அந்த மாமரத்து நிழல்ல நானும் தங்கச்சியும் உட்காந்து படிச்சது, சின்ன வயசுல ஊஞ்சல் கட்டி ஆடுனது, அணில் கடிச்சு போட்ட அந்த மாங்காய்க்காக நானும் தங்கச்சியும் சண்டை போட்டது, இந்த நினைவுகள் எல்லாம் அந்த ராத்திரி முழுக்க என்ன தூங்க விடல. கொஞ்சம் வலிக்க பொறுத்துக்க. மனுஷங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஊசி போடுவாங்கல்ல, அது மாதிரிதான். அவ்வளவுதான். அண்ணா அண்ணா என்ன சீக்கிரம் வாங்க. என்னம்மா? வாங்களே. அங்க பாருங்க. மரத்தை நான் வைக்கிறதா இல்ல. என்னண்ணா ஆச்சு? ஆத்தா அம்மாயி, யாரையும் காப்பாத்துமா. சரி வா. இப்ப சந்தோஷம் தானே? அண்ணா உண்மையா சொல்லுங்க, இது உங்க வேலை தானே? ஏய், எப்படி கண்டுபிடிச்ச? தாவணி என்னது இல்ல? பேசாம இரு. முதல் மாசம் சம்பளம் வரதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. சம்பளம் வாங்கணும்னு ஒரு டசன் தாவணி வாங்கி கொடுத்துறேன். ஐயோ அண்ணா அங்க பாருங்க. டேய் என்னடா இதெல்லாம் உன்னோட வேலையா? என்னங்க அவளை புடிங்க. அப்ப ஏன் இல்ல சொல்றதுக்கு? இல்ல, 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 இல்ல. வனத்தில்